அனைவருக்கும் வணக்கம். பிருகு மங்கள யோகம் என்பது சுக்கிரனையும் செவ்வாயும் சம்பந்தப்படுத்தி சொல்லப்படும் ஒரு யோகம். பிருகு என்பவர் சுக்கிரனுடைய தந்தையார். அவர் ஜோதிட சாஸ்திரத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றவர். யோக சாஸ்திரங்கள், அவர் எழுதிய யோக சாஸ்திரங்கள் இன்றைக்கும் சிறப்பாக நடந்து வருகிறது. ஒரு துளி கூட பிசுகாமல் சிறப்பாக அவருடைய யோக சாஸ்திரம், அந்த கிரகங்கள் அமைவு சரியாக இருந்தால் அப்படியே நடந்து வருகிறது. சுக்கிரன் தன் தந்தையின் பெயரை இந்த யோகத்திற்கு வைத்திருக்கிறார். முதலில் சுக்கிரன் என்பவரை பற்றி நாம் பார்ப்போம். சுக்கிரன் ஒரு ஜாதகத்திலே நன்றாக இருந்தால் வீட்டில் பீரோவிலையோ பெட்டியிலையோ பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம பாக்கெட் நிறையா பணம் இருக்கும். நம்ம விரும்புகிற இடத்துக்கு போய் சினிமா பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம், ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிச்சுக்கலாம். சுக்கிரன் எப்பவுமே ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நம்ம பை நிறையா பர்ஸு நிறைய பணம் இருக்கும். வெளி வட்டாரங்களில் நம்ம இஷ்டப்பட்ட இடங்களுக்கு போய் சந்தோஷமாக போயிட்டு வரலாம். செவ்வாய் ஒரு வீரமான கிரகம், நெருப்பு கிரகம். செவ்வாய் நல்லா இருந்தால் ஜாதகத்தில் கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கும், நிலம் இருக்கும். சுமாராக இருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கும். செவ்வாய் தான் அசையா சொத்துக்கள் தர்றவர். வீடு, நிலம், காடு, தோட்டம் இதெல்லாம் வேணும்னா செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருந்தால் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நல்ல சொத்து புத்தோடு இருக்கலாம். வீடு வாசல் சொத்து இதோட இருக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பிணைச்சி இந்த யோகத்தை சொல்கிறாங்க. சுக்கிரனையும் செவ்வாயும் சம்பந்தப்படுத்தி இந்த யோகத்தை சொல்கிறாங்க. பிருகு மங்கள யோகம்னு. மங்களம்னா செவ்வாய் தான். அவருக்கு இன்னொரு பேர் மங்களம், மங்களகாரகன், மங்களம்னு ஒரு பேர் இருக்குது. அவருக்கு கோயில்களே இருக்குது, மங்களேஸ்வரர்னு. அதனால செவ்வாய் சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் 7ஆம் இடத்துல இருக்கணும். சுக்கிரன் ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசி 1ஆம் நம்பராக எடுத்து எண்ணி அதிலிருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும். செவ்வாயும் சுக்கிரனும் நேருக்கு நேராக இருக்கணும், 180 டிகிரியில். அப்படி இருந்தால் பிருகுமங்கள யோகம் வரும். பிருகுமங்கள யோகம் உண்டானா என்ன நடக்கும் அப்படின்னா, நிறையா சொத்து இருக்கும். செல்வந்தனா உறுதியாக இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. வீடு வாசல், நல்ல தோப்பு, நிலம், 4-5 பங்களா, காரு, எல்லாம் சகல வசதியோட வாழ்க்கை இருக்கும். இவ்வளவு சகல வசதியோட வாழ்க்கை இருந்தால் என்ன செய்வாங்க? சுக்கிரன் சம்பந்தப்படுறதுனால நல்லா அனுபவிப்பாங்க. என்ன, அவர் சுக்கிரன் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறவர். அப்போ சந்தோஷமாக எங்கே வேணாலும் எது வேணும்னாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜாதகருக்கு கிடைக்கும். பிருகு மங்கள யோகம் சுக்கிரனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 7ஆம் இடத்துல. இவருக்கு 7, அவருக்கு 7, இவர். அதை எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். விரலை வச்சு உட்காந்துருக்க இடத்த 1, 2ன்னு அந்த கட்டத்தை என்னன்னா, செவ்வாய் சுக்கிரனுக்கு 7ஆக வருவார்,
செவ்வாய் உட்காந்துருக்க ராசியில் ஒன்று எண்ணி வந்தால் சுக்கிரன் 7ல் உட்காந்துருப்பார். இந்த அமைப்பு இருந்தால் இந்த யோகம் உண்டாகும். அது பெரும்பாலான ஆளுகளுக்கு இருக்குது. ஜாதகங்கள் பார்க்குறோம், நிறையா இடங்களில் இருந்து வருது. இந்த அமைப்பு கூட அவங்க பூராமே நிறைஞ்ச சொத்து இருக்கும், நல்லா அணிவிப்பாங்க வாழ்க்கையை. குடும்ப சுகம், பிள்ளைங்க, மனைவி, அவங்க பேரம்பேத்தி எல்லாம் அவங்க குடும்பமே சகலமும் அந்த ஜாதகருடைய யோகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 7ஆம் இடத்துல யார் ஜாதகம் அமைஞ்சிருக்கோ அந்த ஜாதகத்தை வச்சு அந்த குடும்பம் பூரா சந்தோஷமாக இருப்பாங்க. அவர் நிலப்புலங்கள், வாகனம், காரு, மோட்ரு சைக்கிளு எல்லாம் சகல வாகனமும் வச்சுருப்பார். எப்போ எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு போகிறது மாதிரியான வசதி வாய்ப்புகள் அவருக்கு இருக்கும். செவ்வாய் கோபம், சண்டை போடுறது, ஆனால் சொத்து தர்றது. வேற எந்த கிரகமும் சொத்து தர்றதுக்கான ரைட்டு எந்த கிரகத்துக்கும் இல்லை. ஜாதகத்தில் ரூபா வேணா தருவாங்க, நகை தருவாங்க, சுகம் தருவாங்க, சந்தோஷம் தருவாங்க. அசையாத சொத்து வேணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் சொந்த வீடு, நிலம், புலம் எல்லாம் கிடைக்கும். அப்போ செவ்வாய் சண்டை போடுற கிரகம், கோபமாகிற கிரகம், நெருப்பு கிரகம். அப்படி இருந்தாலும் சுக்கிரன் ஒரு சுப கிரகம். அந்த சுக்கிரனும் நேரடியாக செவ்வாயை பார்க்க, செவ்வாய் சுக்கிரனை பார்க்க, செவ்வாய் சாந்தமாயிடுறார். அவருடைய கோபதாபங்கள்லாம் அடங்கிடுது. அப்போ இந்த யோகம், பிருகு மங்கள யோகம் அந்த ஜாதகருக்கு உண்டாகுது. இந்த யோகம் உண்டானா ஆயுள் பலமும் அதிகம், நோய் நொடி இருக்காது, உடல் பலவீனம் ஏற்படாது. செவ்வாய் ரொம்ப வலுவான அமைப்பு கொண்ட ஒரு கிரகம். அந்த சக்தியை அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். சுகம், சந்தோஷத்தை அணிவிக்கிற யோகத்தை சுக்கிரன் கொடுப்பார். அதுக்கு தேவையான சொத்துக்களை கொடுக்கறது செவ்வாய். இந்த அமைப்பு நிறையா ஜாதகங்களில் இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு குறைபாடை மனசில் வச்சுட்டு ஜோதிடர்கிட்ட வருவாங்க, அவ்வளோதான். சகல வசதியும் அவங்ககிட்ட இருக்கும். அதனால ஆடம்பரம், செல்வாக்கு, பணம் இருந்து பெரிய பண்ணையாராக இருந்தால் செல்வாக்கு தன்னாலேயே வந்துடும். அது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவங்க ஒரு மிராசுதார், ஜமீன்தார் மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எப்படி வாழ்க்கை அமைஞ்சிருந்தாலும் சுக்கிரன் சம்பந்தப்படுறதுனால சுகம், சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. அது இறுதி கால வரையிலும் அந்த யோகம் அவருக்கு செயல்படும். மற்ற யோகமெல்லாம் அந்தந்த கிரகத்தோடைய தசாபுத்தியில் தான் நடக்கும். ஆனால் இந்த செவ்வாயும் சுக்கிரன் நேருக்கு நேர பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, பிருகு மங்கள யோகம் ஏற்பட்டுட்டா அநேகமாக பிறவியிலேருந்தே அந்த யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது இறுதி வரையிலும் இருக்கும். அது தசாபுத்தி அதுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி பல கிராந்தங்களில், பல பழைய சுவடிய நூல்களில் சொல்லியிருக்காங்க நம்ம ஞானிகள், சித்தர்கள். அதனால் இந்த யோகம் நல்ல உடல்நிலையை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். பணத்தட்டுப்பாடுங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காது, நோய் நொடி வராது, நல்ல செல்வந்தராக இருப்பாங்க, சுபிட்சமான வாழ்க்கை இருக்கும். ஊரில் பெரிய அந்தஸ்து இருக்கும், பொதுமக்கள் மத்தியில் ஒரு புகழும் அந்தஸ்தும் மரியாதையும் அவருக்கு இருக்கும் அந்த ஜாதகருக்கு. இந்த மாதிரி ஒரு அமைப்புடைய யோகம்தான் பிருகுமங்கள யோகம். ஆனால் சுக்கிரனும் செவ்வாயும் கண்டிப்பாக சேரக்கூடாது.
ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரம் பார்த்துக்கலாம். இவர் அவரை பார்க்கணும், அவர் இவரை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறைய இருக்குது. உங்கள் குடும்பத்திலையும் அநேகமாக பிள்ளைகள், பேரன் பேத்திகள் யாருடைய ஜாதகத்திலேயாவது இது அமைவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த யோகத்தை பற்றிய விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுனால இந்த வீடியோவில் பேசுகிறேன். நான் சுக்கிரனுடைய தந்தையார் பிருகு முனிவருடைய யோக சாஸ்திரத்தை நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் எளிதாகவே நீங்களே அறிந்து கொள்ளலாம். அது யாருடைய தயவும் அதற்கு தேவையில்லை. எனவே உங்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து உதவ வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டு வாழ்க வளர்க என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.